ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மக்களை பற்றி, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இவர்களுக்கு சிரமமான தொழுகை ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். இன்னைக்கு யாருக்கு சிரமம் ஆயிடுச்சு? யார் தௌஹீதின் பக்கம் அழைக்கிறார்களோ, யார் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைப்போம் என்று கிளம்புகிறார்களோ, எம்மை போன்ற மக்களுக்கு சிரமமாகி விட்டது எது? ஸலாத்துல் ஃபஜ்ர், ஸலாத்துல் இஷா. இங்கே வந்திருக்கக்கூடிய எத்துணை மக்களில் ஸலாத்துல் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவர்கள், தொழாதவர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது முனாஃபிக்குகளுக்கு சிரமமான தொழுகை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹதீஸை கவனியுங்கள், தொடர்ச்சியை. ஒரு மனிதரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு, இப்போது யாரெல்லாம் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை, நபித்தோழர்களை, விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்களோடு சென்று அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். தொழுகையை ஜமாஅத்துடைய அழைப்பிற்கு பிறகு வீடுகளில் அமர்ந்து கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஜமாஅத்துக்கு வரவில்லை என்றாலும் எங்கே தொழுவார்கள்? வீடுகளில் தொழுவார்கள். ஆனால் இன்றைய காலம் தொழுகை நடக்கும், ஜமாஅத் நடக்கும், இக்காமத் சொல்லப்படும், பள்ளியில் முஸ்லிம்கள் தொழுவார்கள், வெளியேறுவார்கள், அடுத்த வக்துடைய அதான் வரும், தொழமாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இந்த சமூகம் வாழக்கூடிய மக்களிடத்தில் இருந்தால் என்ன சொல்ல இருப்பார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்களுக்கு அதை அல்லாஹ் கடமையாக்குகிறார். இன்னும் சில அறிஞர்களிடத்திலே ஃபர்து கிஃபாயா, அது ஒரு கடமையான ஒன்று. தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுதல், அதை விடுதலும் பாவமாக கருதப்படும். அல்லாஹ் கூறுகிறான், வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், இக்காமத் செய்யுங்கள், ருக்கு ஜகாத்தை கொடுங்கள், வர்கஉ மஅர் ராகிஇன், ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் ருக்கு செய்யுங்கள். தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ருக்கு செய்யுங்கள், ருக்கு செய்பவர்களோடு. ருக்கு எதற்குட்பட்டது? எதற்குட்பட்டது? தொழுகைக்கு. அல்லாஹ் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்திற்காகத்தான் மறுபடியும் ருக்குஐ அல்லாஹ் இங்கே சொல்லுகிறானா என்றால் கிடையாது. தஃப்சீர் கலையுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், வர்கஉ மஅர் ராகிஇன் என்றால் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறையை அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் எங்கே ருக்கு செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்றால் ஜமாஅத்தோடு சென்று தொழுங்கள். அதுதான் இக்காமத்து ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுதலாகும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நம் எல்லோருக்கும் ஒரு நபித்தோழருடைய அறிவுரையை சமர்ப்பிக்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹுவை நாளை மறுமையில் முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, இப்னு மஸ்ஊதின் வார்த்தை, ஒரு நபித்தோழர் நமக்கு செய்யக்கூடிய அறிவுரையாக பாருங்கள். யார் ஒருவன் நாளை மறுமையில் முஸ்லிமாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதை விரும்புகிறானோ அவர் பாதுகாக்கட்டும் 5 நேர தொழுகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் பல நேர்வழிகளுக்கு அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த வழிகாட்டிய நேர்வழியில் உள்ளதுதான் தொழுகை எங்கே அழைக்கப்படுகிறதோ அங்கே சென்று தொழுதல். அது அல்லாஹ் ரசூலுக்கு காட்டிய நேர்வழியில் ஒன்று. ஆனால் யார் அதற்கு மாற்றமாக இன்றைய நேரத்தில் அதற்கு மாற்றமாக தங்களுடைய வீடுகளில் தொழுகையை ஆக்கிக் கொள்கிறார்களோ, இங்க தொழுகையை தொழாதவங்களை பத்தி பேசல, தொழுகையை யார் வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்களோ,
லதரக்தும் சுன்னத நபியிக்கும், அவர்கள் நபியின் சுன்னத்தை விடுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், வலவ் தரக்தும் சுன்னத நபியிக்கும் லதலல்தும், யார் நபியின் வழிமுறையை விடுவாரோ அவர் வழிகெடுவார். கையை அசைப்பதோ நீட்டுவதோ இதில் மட்டும் சுன்னா இல்லை. தக்பீரை எங்கே கட்டுவோம், இதில் மட்டும் சுன்னா இல்லை. சலாமை எப்படி கொடுப்பது, கையை எதிலே வைப்பது, ருக்கு செய்ததற்கு பிறகு எப்படி கைகளை கட்டுவதா, நீட்டுவதா, வைப்பதா, இதில் மட்டும் சுன்னா இல்லை. நபியின் சுன்னாவில் இந்த தொழுகைக்கு மேல் அமைக்கப்படும் மிக முக்கியமான சுன்னா ஜமாஅத்தோடு பள்ளியில் நபியின் வழியில் தொழுகை நிறைவேற்றுதல். இந்த சுன்னாவை யார் பேசுவது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. மேலும் முடிக்கல இன்னும் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் கூறுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் மஅலூமுன் நிஃபாக், தெளிவான நயவஞ்சகன் என்று அறியப்பட்டவன் மட்டும்தான் ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டான். எங்களுடைய காலத்தில் இரண்டு மனிதர்களுடைய தாங்கலாக நோய் ஏற்பட்ட நேரத்தில் கூட ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுதவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை பாழாக்குபவர்களே, இந்த குற்றத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது சாதாரண ஒரு குற்றம் அல்ல, இது குஃபர், இது இறை நிராகரிப்பு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கு கடைசியாக சொல்ல வேண்டிய அறிவுரைகளில் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு செய்த வஸிய்யா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரிவதற்கு கடைசி நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் என்று. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கர்கராவுடைய நேரம், அவர்கள் வாயிலிருந்து என்ன பேசுகிறார்கள் என்று புரியாத அந்த நேரம் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், நபிதான் எங்களுடைய வாழ்வின் உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய மக்கள், கை வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த நபி எனக்கும் உங்களுக்கும் கடைசியாக சொன்ன அறிவுரையை பின்பற்றுவதற்கு எமக்கு தகுதி இல்லை என்றால் எந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று? எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? அந்த தூதர் மௌத்தாகக்கூடிய நேரத்திற்கு முன்னால் கூட இரண்டு சஹாபாக்களுடைய தோள் தாங்களில் தங்களுடைய கரங்களை இட்டு பூமியில் பாதங்களை தரதரவனை இழுத்து ஜமாஅத்துடைய தொழுகையை அபூபக்கருக்கு பின்னால் தொழுத நிகழ்வை நாம் அறியவில்லையா? அந்த நபியின் வாரிசு, அந்த நபியின் பட்டறையில் வளர்ந்த உமர் இப்னுல் கத்தாப் அபூ லுஅ்லு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு வயிற்றின் குடல் வெளியே வந்து எதை குடித்தாலும் வெளியேறும் என்று அளவிற்கு மௌத்துடைய கடைசி நேரத்தில் நபித்தோழர்கள் தொழுகைக்கு அழைத்த பொழுது கூட எழுந்தவுடன் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், லா இஸ்லாம லிமன் தரக ஸலாஹ். உயிர் பிரியக்கூடிய நேரத்திற்கு முன்னால் உமர் அவர்கள் சொன்னது, லா இஸ்லாம லிமன் தரக ஸலாஹ், இஸ்லாம் என்பது இல்லை தொழுகையை விடுபவருக்கு. தொழுகையை விடுபவருக்கு இஸ்லாமுடைய எந்த அங்கீகாரமும் இல்லை என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தொழுகையை விடுதல் மிகப்பெரிய பாவம் கண்ணியத்துக்குரியவர்கள். அதற்கு அடுத்தபடியான பாவம் தொழுகையுடைய நேரத்தில் ஜமாஅத்தில் அந்த தொழுகையை தொழாமல் வாழ்வது.